நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் இசைக்கு பாண்டி. இவர் ஆலங்குளம் பகுதியில் ஒரு திருமணத்தை பண்ணுறாரு. திருமணம் பண்ணி கணவன் மனைவி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இடையில 2 பேருக்கும் எது பிரச்சனை ஏற்படுது. அந்த அம்மா கோச்சிக்கிட்டு அவருடைய அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆலங்குளம் போயிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான் இசைக்கு பாண்டி, அவனுடைய நண்பனை அழைச்சிக்கிட்டு போகிற வேலையெல்லாம் சரக்கு போட்டு போய் மாமனார் வீட்டில் தகராறு பண்ணியிருக்கான். என் பொண்டாட்டி அனுப்பி வைவா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான். அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுனாக்கா 2 பேருக்கும் கைகலப்பாகி அவர் மாமனார் ஒன்று சொல்ல இவன் ஒன்று சொல்ல அடிதடி ஆயிருக்கு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஆலங்குளம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இது போல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இதுமாரி என்னுடைய மருமக பிடித்து விட்டு தகராறு செய்கிறான் போகிறான்னு. அங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் வந்து சமாதானப்படுத்தி 2 பேரும் கண்டித்து அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு இந்த பொண்ணு அங்கே போக சொல்லிவிட்டு நெட்டூர் எனப்படக்கூடிய புறக்காவல் நிலையத்திற்கு பணிக்கு போகிறாங்க அந்த போலீஸு. இவன் என்ன பண்ணுறான், பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டு திரும்பியும் ஒரு சரக்கை போட்டு என்ன பண்ணிட்டான், நேராக வந்து மாமனார்கிட்ட தகராறாகி அவரை வந்து அருவாளால் எடுத்து மடக்கி வைத்து சராமரியாக தாக்கியிருக்கான். அதோடு மட்டும் இல்லாமல் நேராக அந்த புறக்காவல் நிலையத்துக்கு வந்து இந்த பஞ்சாயத்து பேசின போலீஸாரை சராமரியாக வெட்ட தொடங்கியிருக்கிறான். பதறி போன பக்கத்தில் இருந்த போலீஸ்லாம் சதிர ஓடி இருக்கிறாங்க. ஆனால் விடலை. பெண் போலீஸ் இருக்கிறாங்க, பக்கத்தில் ஆண் காவலர்களும் இருக்கிறாங்க. ஆனால் விடாமல் துரத்தி அங்கே வெட்டியிருக்கிறான். ஸோ இப்படி வந்து பல இடங்களில் வந்து இந்த போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையே இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம்.